ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. இவை தோல்விகள் அல்ல. தோல்விகள் நம்மை உற்சாக விளக்கவும் நம்பிக்கை இழக்கவும் வைக்கும் என்பது உண்மைதான். ஆனால் சில தோல்விகள் வெற்றியின் முந்தின படிக்கட்டுகளாகவே உள்ளன. இந்த தோல்விகள் வாயிலாக போய் சேரப்போகும் இடம் வெற்றியே. இதுவரை நடந்ததெல்லாம் நாம் நினைத்தபடி இருந்தால்தான் அடுத்த பகுதி வெற்றியாயிருக்கும் என்று நாம் எண்ணலாம். ஆனால் சிலவேளை நாம் சில தோல்விகள் வழியாக போய்கொண்டிருப்பது போல உணர்ந்தாலும் உண்மையில் அவைகள் வெற்றிக்கு நேராக கொண்டு செல்ல தேவையான ஒரு வழியாகவே உள்ளது. எபிரேய ஜனங்களை விடுவிக்க தேவனால் எகிப்துக்கு அனுப்பப்பட்டான் மோசே. ஆனால் மோசேயின் விடுதலையாக்கும் முயற்சிகள் 9 முறை தோல்வி அடைந்தன. ஒவ்வொரு முறை மோசே தோல்வியுற்ற போதும் மோசே நம்பிக்கை இழக்க நிறைய வாய்ப்புகள் இருந்தன. ஆனால் தேவனுடைய பார்வையில் இவை தோல்விகள் அல்ல. அவை யாவும் வெற்றிக்கு முன்பாக அவசியமாயிருந்த முன்னேற்ற படிகளே. உண்மையான வெற்றி என்பது ஒரேடியாக நினைத்ததை சாதித்து விடுவதல்ல. தோல்வி போல தோன்றும் சில அனுபவங்களை கடந்து வந்து பெறுவதே உண்மையான வெற்றி. கல் ஒன்றை உடைப்பதற்காக சம்மட்டியால் அடிக்கப்படுகிறது. அடித்த உடனேயே உடைந்து விடாது. ஆனாலும் ஒவ்வொரு முறை அதை உடைக்கும் விதமாக அடிக்கும் போதும் அது உடைந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இறுதியில் ஒரு முறை விழுந்த அடி அதனை நிறைவு செய்து உடைந்ததை உறுதிப்படுத்துகிறது. ஆம், எதிர்பார்த்தபடி நிகழாத சில தோல்விகள் உண்மையில் வெற்றிக்கு ஒரு பங்களிப்பை கொடுத்து விட்டன. எனவே இதுவரை ஏற்படாத வெற்றி இனி எங்கே வரப்போகிறது என்று எல்லா நேரத்திலும் கூற இயலாது. நாம் எதிர்பார்க்கும் வெற்றி கர்த்தருக்கு உகந்ததாகவும் கர்த்தருடைய வழிகளில் தேடப்படுகிறதாகவும் இருக்க வேண்டும். அங்கே மோசே சந்தித்தது போல சில தோல்விகளை காண நேரிட்டாலும் வெற்றி பெறப்போவது நிச்சயம். யோசேப்பு வெற்றிகரமானதோர் இடத்திற்கு வந்து சேர்ந்தது முதல் படியிலேயே நடக்கவில்லை. சில தோல்விகள் என்னும் வழியாகவே அங்கு வர முடிந்தது. தேவனால் நடத்தப்பட்ட அவன் தோல்விகளை சந்திப்பது போல உணர்ந்திருக்கலாம். ஆனால் அவன் உண்மையில் வெற்றிக்கு நேராக தான் வந்து கொண்டிருந்தான். சிந்தனைக்கு: தோல்விகளை கண்டு பழகினவன் வெற்றி வந்தால் நிலைத்திருப்பான். வெற்றிகளை கண்டு பழகினவன் தோல்வியை கண்டால் நிலை குலைவான். தோல்விகளை கண்டு பழகினவன் வெற்றி வந்தால் நிலைத்திருப்பான். வெற்றிகளை கண்டு பழகினவன் தோல்வியை கண்டால் நிலை குலைவான்.